தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பெரிய தவக்காலத்தின 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்துள்ளோம். பாவத்திலிருந்து விடுதலும் சௌக்கியமும் தருகின்ற இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலிருந்து இன்று நாம் தியானம் செய்கிறோம். அதற்கு அடிப்படையாக பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்குமுள்ள வசனங்கள். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 12 வரைக்கும். நம்முடைய கர்த்தர் பாவங்களை மன்னிப்பவரும் அதிலிருந்து நம்மை மீட்கிறவரும் ஆவார். கர்த்தருடைய ஊழியத்தில் முழுமையாக பாவத்திலிருந்துள்ள விடுதலும் சௌக்கியமும் நமக்கு பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்கிறார் என்பதாகும் நம்முடைய வாழ்க்கையின் வலிமை. வீழ்ந்து போனாலும் சோர்வு அடைந்தாலும் அவர் நம்மை மீட்டுக்கொண்டு சௌக்கியத்தினிலும் சமாதானத்தினிலும் வழி நடத்துகிறார். இன்று கிடைத்த வேத பகுதியில் இயேசு திமிர்வாதக்காரனான ஒரு மனிதனை தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுவித்து பரிபூர்ணமான சௌக்கியத்தினுடைய அனுபவத்தில் கூட்டி செல்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனின் சௌக்கியத்திற்கு காரணமாக இருந்த 3 சிந்தனைகள் இந்த தவக்கால நாட்களுக்காக சேர்த்து நமக்கு தியானிப்போம். முதலாவதாக, தவக்காலம் விசுவாசத்தில் ஆழப்படுத்த வேண்டிய நாட்கள். தவக்காலம் விசுவாசத்தில் ஆழப்படுத்த வேண்டிய நாட்கள். இந்த வேத பகுதியில் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்துகொண்டு கர்த்தரிடத்தில் வந்தார்கள். 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த 4 பேர்களுக்கும் இயேசுவில் இருந்த விசுவாசம் 5வது ஒருவனுடைய சௌக்கியத்திற்கு காரணமாக மாறியது. அது எதனால் என்று கேட்டால், அவர்களுக்கு கிறிஸ்துவில் ஆழமான விசுவாசம் இருந்ததினால் ஆகும். அவர்களுடைய அந்த ஆழமான விசுவாசம் இயேசுவுக்கு மகிழ்ச்சியும் திமிர்வாதக்காரனுக்கு சௌக்கியமும் கொடுத்தது. அவர்களுடைய விசுவாசத்தின் ஆழம் நமக்கு கற்றுத்தருவது நெருக்கடிகளில் மத்தியிலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை என்பதாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் செல்வதற்கு தடைகள் அநேகமாக இருந்தது. ஆனால் அந்த தடைகளை அவர்கள் மறிகடந்து விட்டார்கள். கிறிஸ்துவில் ஆழமான விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களுடைய நெருக்கடிகளில் சோர்ந்து போக மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய நாட்கள் ஆழமான விசுவாசத்தின் நாட்களாக மாற வேண்டும். இயேசுவின் பார்வைக்கேற்ற ஒரு விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அப்பொழுது ஆகும் நம்முடைய விசுவாசமும் ஜெபமும் அநேகருடைய பாவத்திலிருந்துள்ள மீட்பிற்கும் சௌக்கியத்திற்கும் வழிவைக்கிறது. 2வதாக, தவக்காலம் விசுவாசமும் செயலும் ஒன்றாக வேண்டிய நாட்கள். தவக்காலம் விசுவாசமும் செயலும் ஒன்றாக வேண்டிய நாட்கள். இந்த 4 பேருடையும் விசுவாசத்தின் பிரதிபலிப்பு அவர்கள் செய்த செயலிலிருந்து தெளிவாக உள்ளது. கர்த்தரின் பக்கம் அந்த திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வந்தது ഒരു വീട്ടിനുടയ മേൽക്കൂരയെ പിരിത്താകും.
விசுவாசம் உயிருள்ளதும் உயிர்ப்பிக்கிறதுமாக மாறுவது அது செயல்களின் மூலம் பிரதிபலிக்கிற போதாகும். நாம் பல நேரங்களில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று. அது நல்ல விஷயம்தான். ஆனால் அது வெறும் சொல்லாக மட்டும் மாறுவது நல்ல விஷயம் கிடையாது. இங்கு தடைகளின் மத்தியில் நமக்கு ஜெபிக்கலாம் என்று சொல்லி அந்த 4 பேர்கள் திரும்பி போகவில்லை. அங்கு என்ன செய்ய வேண்டுமோ அது அவர்கள் விசுவாசத்துடன் செய்தார்கள். பசிக்கிறவருக்கு உணவு கொடுப்பது ஒரு ஜெபமாகும். அதல்லாமல் அவனுடைய பசி மாற நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. வியாதிப்பட்ட ஒரு மனிதனின் சௌக்கியத்திற்கு தேவையான காரியங்களை செய்வதும் ஒரு ஜெபமாகும். வாயால் சொல்வதில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் அது செயல்படுத்தும் போது ஆகும். கர்த்தருக்குள்ளான விசுவாசத்தின் பிரதிபலிப்பு நமது வாழ்க்கையில் நிறைவடைகிறது. விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு சில சகிப்பு தன்மை நமக்கு தேவையாக இருக்கிறது. அதாவது நம்முடைய நேரம், செல்வம், திறமை இவைகள் தேவையாகும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும் தேவனிற்கும் மனிதர்களுக்கும் பலனுள்ளதாக மாறுவது. கடைசியாக, தவக்காலம் அன்பின் ஆழம் ஆய்வு செய்ய வேண்டிய நாட்கள். தவக்காலம் அன்பின் ஆழம் ஆய்வு செய்ய வேண்டிய நாட்கள். இங்கு 4 பேர்களுக்கு அந்த திமிர்வாதக்காரனிடத்தில் இருந்த அன்பு எவ்வளவு பெரிதாகும். தங்களுடைய நண்பனின் சௌக்கியத்திற்காக மிகவும் பாடுபட்டுகிறார்கள். அவர்களுடைய அன்பின் ஆழத்தை அவர்களின் செயல்களில் இருந்து நமக்கு பார்க்க முடிகிறது. இந்த 4 பேர்களின் அன்பாகும் திரும்பாதக்காரன் சௌக்கியமடைவதற்கு காரணமாக இருந்தது. ஒருவேளை அவர்களுக்கு இந்த அன்பு இல்லாமல் போயிருந்தால் அந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசுவின் பக்கம் வர முடியாமல் போயிருக்கும். இந்த அன்பினுடைய ஆழத்தை ஆய்வு செய்யப்படுகிறது சகிப்பு தன்மையினால் ஆகும். நமக்கு ஒருவரிடம் இருக்கும் அன்பு அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து தெளிவாகும். அன்பில்லாத விசுவாசமும் ஜெபமும் செயலும் பயனற்றதாகும். ஏது செய்தாலும் அதில் எவ்வளவு அன்பிருக்கிறது என்பதாகும் முக்கியம். பவுல் சொன்னது போல, அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஜெபிப்போம். கர்த்தரே, எங்களுடைய ஜெபமும் விசுவாசமும் செயலும் ஒன்றாக மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.